வணக்கம் மாணவர்களே. இன்றைய பாடத்தில் நாம் சில கவிதைகளை பொருள் உணர்ந்து வாசித்து பழகுவோம். தொடர்ந்து அது சம்பந்தமான வினாக்களுக்கு விடை கூறுவோம். பறக்காத பறவையினம் நாங்கள், நாம் பவனிவரல் அழகென்பீர் நீங்கள். இறக்கை நிகர் இரு கைகள் தட்டை, என்றும் இவை நீந்தத் துணை செய்யும் செட்டை. பகல் முழுதும் கடலில் மீன் பிடிப்போம், எம் பசி தீர்த்து பொந்துக்கு நடப்போம். மிக்க சிறிய குஞ்சுகளை எண்ணி, நாம் மீன் சொண்டில் காவி இரை கொடுப்போம். பொருத்தமான விடையை தெரிவு செய்க. பறக்காத பறவையினம் என்று யாரை கூறுகின்றார்? இதில் 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. மயில், குயில், பெண்குயின், காகம். அந்த கவிதையை நாங்கள் மீண்டும் பார்த்தோமானால், பறக்காத பறவையினம் நாங்கள், நாம் பவனிவரல் அழகென்பீர் நீங்கள். நாங்கள் பறக்க முடியாத பறவையினம், நாங்கள் பவனி வர்றது அழகு, அது நடந்து வர்றது அழகு என்று சொல்லுவோம் நாங்கள். இறக்கை நிகர் இரு கைகள் தட்டு, இறக்கை போல 2 கைகள் இருக்குது தட்டையான, அவை நீந்த துணை செய்யும் சட்டை, அவை நீந்த துணை செய்யுமா. அதுல இருந்து எங்களுக்கு தெரியுது இது பறக்க முடியாத பறவைகள், அத்தோடு இவை நீந்தும் பறவைகள். அப்ப கடலோடையோ நீர்நிலைகளோட சம்பந்தப்பட்ட பறவை. அப்ப இந்த 4 விடைகள்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா மயில், குயில், பெண்குயின், காகம். இவற்றிலே நாங்களுக்கு தெரியும் மற்ற பறவைகள் பறக்கும் என்று சொல்லி, அதோட பெண்குயின் மட்டும்தான் நீரோட சம்பந்தப்பட்ட பறவை, நீந்தக்கூடிய பறவை. ஆகவே இதற்கான விடை பெண்குயின். பொருத்தமான விடையை தெரிவு செய்க. பெண்குயினுக்கு நீந்த உதவுவது அதன், நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், அதன் இரு கைகளும் தட்டை, என்றும் இவை நீந்த துணை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பெங்குயினுக்கு நீந்த உதவுவது அதன் இரு கைகள். அடுத்த வினா, கவிதையை வாசித்து பொருத்தமான விடை தருக. பகல் முழுதும் பெண்குயின் என்ன செய்யும்? மீண்டும் கவிதையை பார்ப்போம். பகல் முழுதும் கடலில் மீன் பிடிப்போம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பெண்குயில் பகல் முழுதும் என்ன செய்யும்? மீன் பிடிக்கும். இரண்டாவது வினா, யாருக்காக சொண்டில் மீனை காவி வரும்? இந்த கவிதையின் இரண்டாவது பகுதியை பார்ப்போம். பகல் முழுதும் கடலில் மீன் பிடிப்போம், எம் பசி தீர்த்து பொந்துக்கு நடப்போம். அப்ப பகல் முழுதும் கடல்ல மீன் பிடிச்சு பசி தீர்த்துட்டு, அப்ப அந்த மீனை சாப்பிட்டு இருக்கும். மிக்க சிறிய குஞ்சுகளை எண்ணி, சின்ன குஞ்சுகளை யோசித்து, எண்ணியண்டா யோசித்து, நாம் மீன் சொண்டில் காவி இரை கொடுப்போம். இரை என்ன சொன்னால் உணவு. யாருக்காக அந்த உணவை கொண்டு வருகிறது? சொண்டில் காவி கொண்டு வருகிறது. யாருக்காக? மிகச்சிறிய குஞ்சுகளை எண்ணி. எவ்வாறு உணவு கொண்டு வருகிறது குஞ்சுகளுக்காக? சொண்டில் காவி கொண்டு வருகிறது. அப்ப இந்த கேள்வி யாருக்காக சொண்டில் மீனை காவி வரும்? குஞ்சுகளுக்காக. அடுத்த வினா, ஒத்த சொல் தருக. இறக்கை, இறக்கை என்று சொன்னால் சிறகு. சொண்டு, சொண்டு என்று சொன்னால் உதடு அல்லது அலகு, பறவைகளின் அலகு சொண்டு என்று சொல்லலாம். இரை, இரை என்று சொன்னால் உணவு. எதிர்ச்சொல் தருக. பகல், இரவு, தட்டை, உயரம், இல்லாட்டி மேடு. தட்டையாக இருக்கிறது, மேடாக இருக்கிறது, இல்லாட்டி தட்டையாக இருக்குது, பிளட்டா இருக்குது, குழியாக பள்ளமாக இருக்கணும் சொல்லலாம். தட்டை எதை அடிப்படையாக வைத்து கூறப்படுகின்றதை பொறுத்து அதன் எதிர்ச்சொல் மாறுபடும். உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.